ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சேனல் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற நியூ சப்ஸ்கிரைபரும் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு சேவிங்ஸை எழுதி அந்த மாதிரி நான் வந்து விளாக்ஸ் போடலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அது கோல்டு ரிலேட்டடாக நடந்த சம்பவம். அது என்னென்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஓப்பனில் இருக்கிற இந்த கோல்டு இயரிங்கை பற்றி நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோல்டு இயரிங்கை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த கோல்டு இயரிங் வந்து எனக்கு ரொம்ப மெமரபுளான இயரிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜிஆர்டியில் எடுத்தது. 4 கிராம் வருது. 22 கேரட் 4 கிராம் வருது. இது நான் எடுத்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி என்னோட என்ன சம்பவம் அப்படின்னா, மை ஹஸ்பண்ட் வந்து ஒரு 4 லட்ச ரூபா லோன் போட்டிருந்தாங்க. அந்த லோன் வந்து ஒரு 3.5 வருஷம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில போன வருஷம்லாம் இடையில வந்து ஒரு 4 மாதம் கெட்டாமல் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் இந்த மாதிரி கட்டினாங்க. அப்போது பேங்க்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் அமௌண்ட்டு கட்டணும், இல்லைன்னா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்கிட்ட ஒரு 10 கிராமில் செயின் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து ஒரு 4 கிராமில் அப்போ வந்து என்கிட்ட அந்த அந்த ஒன்று தான் இருந்தது. 10 கிராமில் செயினும் அந்த செயின் நான் போட்டுட்டு வேறு செயின் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அந்த செயின் 10 கிராமில் செயினும் இந்த 4 கிராமில் இயரிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நகை இருந்தது. அதுக்கப்புறம் ரிங்கு ஒன்று வச்சுருந்தேன். நான் இப்போ காதில் போட்டிருக்கிற 4 கிராம் கோல்டு, அதை நான் வந்து அந்த ஓல்டு கோல்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு நியூ 4 கிராம் வாங்கினேன். இப்போ என்னென்னா, அப்போ என்கிட்ட இருந்தது செயினும் இந்த கோல்டு இயரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வாங்கினது. அப்போ அந்த 2யும் வச்சு 45,000 ரூபாய்க்கு அடகு வச்சு ஃபுல் அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் அமௌண்ட்டு. அப்போது நான் வந்து யோசித்தேன், நம்மக்கிட்ட கோல்டு இருந்தனால ஒருத்தவங்கக்கிட்ட கையேந்தி, இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட கோல்டு இருந்தனால அன்றைக்கி அவசரம், ரொம்ப நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன். 2 நாளில் முடிக்கிற மாதிரி இருந்தது. எங்கக்கிட்ட காசு அந்த டைமில் இல்லை. யாருக்கிட்டேயும் நம்ம போய் கேட்டாலும் ஒருத்தவங்க வீட்டில் போய் நிற்கணும், இல்லை ஃபோன் பண்ணி கேட்டால் கொஞ்சம் அமௌண்ட்டு தாரேன், 10,000 தாரேன், 20,000 தாரேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நாளைக்கு அலைய வைப்பாங்க. நம்மக்கிட்ட கோல்டு இருந்தனால உடனே போய் அரை மணி நேரத்தில் 45,000 நம்ம கையில் வந்தது. நம்மளும் கடன் அடைச்சிட்டோம், ஒரு லோனையே முடித்தாச்சு. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிலேருந்து நான் யோசித்தேன், கண்டிப்பாக நம்ம கோல்டாக சேர்த்து வச்சா நம்மளுக்கு என்றைக்கினாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் நிறையா கோல்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா கோல்டுனா காயினாக வாங்க ஆரம்பித்தேன். சரி, ஜுவல்லர்ஸாக வாங்கினா வேஸ்டேஜ் அது இதுன்னு போகுதே, அப்போ நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்டா எங்ககிட்ட இப்போ வர ஒரு சொந்த இடம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த கோல்டு இயரிங்லாம் வாங்கினேன். இந்த கோல்டு இயரிங் வந்து ஷார்ட்டில் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அக்கா கேட்டாங்க எத்தனை கிராம்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து 10 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 10 கிராம், இது 14% வேஸ்டேஜ். இதுவுமே நான் ஜிஆர்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். ஜிஆர்டியில் மெயினாக நான் வாங்குறதுக்கு கோல்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு நம்பிக்கையான கடை வந்து ஜிஆர்டி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அங்கே வாங்கியிருக்கேன். இது வந்து நாங்கள் சீட்டு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5,000 சீட்டு போட்டோம். போன வருஷம் வாங்கினது 5,000 சீட்டு போட்டோம். மேலே கொஞ்சம் காசு போட்டு இந்த இயரிங் வந்து எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். கேரளா டைப் மாடல், நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இயரிங் வாங்குவேனா அப்படின்னு கூட நான் நினச்சி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாங்கியிருக்கேன். 1 பவுனுக்கு மேலே தான் இந்த இயரிங். இது வந்து அரை பவுனு. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நல்லா நம்மளும் சேவிங்ஸ் பண்ணணும், கோல்டு சேர்த்து வைக்கணும், நம்மளும் வாங்கணும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ்க்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கோல்டெல்லாம் சேர்த்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான்
நிறையா கோல்டு சேர்த்து வச்சா நம்மளுக்கு எப்படியுமே ஃப்யூச்சரில் உதவும். அவசரத்துக்கு யார் கையிலையும் ஏந்தி நிற்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயரிங் பாருங்கள். ஷார்ட்டில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகாக டீட்டெயிலாக போட்டிருக்கேன். பாருங்கள் இயரிங்ஸ்லாம் எப்படி இருக்குது. நான் சொன்ன டிப்ஸு என்ன லைஃப்பில் நடந்ததை நான் சொல்லியிருக்கேன். அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து சேவிங்ஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர் நம்ம எல்லோரும் வீட்டை நல்லபடியாக கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.